வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 12 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து எப்படியோ அவங்க தங்கச்சியை போட்டியில ஜெயிக்க வச்சிடுறாங்க. தங்கச்சி போட்டியில ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து அவங்க அக்காவை கட்டி பிடிக்கிறாங்க. அக்கா, நீயும் மாமாவும் எனக்கு தைரியம் கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் இந்த போட்டியில நான் ஜெயிச்சிருப்பேனா அப்படிங்கிறதே எனக்கு சந்தேகம்தான். அம்மாவை எதிர்த்து என்ன பாட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் உன்னுடைய திறமை மட்டும்தான். அதனால தான் நீ ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுவாதிக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் வருது. அப்ப ஹீரோ ஃபோன் எடுத்துட்டு வெளியில வராரு. அப்ப ஹீரோவோட தம்பி தான் கால் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னாச்சு, நீ ஊருக்கு வரேன்னு சொன்ன, இன்னும் ஒரு நாளைக்கு காலையில வந்துட்டு நீ கையெழுத்து போடணும், என்னடா இன்னும் வரல? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலை ஆகிருச்சு, அதனால தான் நான் செங்கல்பட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கேன். நான் செங்கல்பட்டுலேருந்து ஸ்ட்ரைட்டா சென்னைக்கு வரேன். ஸோ நாங்கள் வந்துட்டு கண்டிப்பா சைன் போடுறேன். இது கேட்டதும் அருணும், சரி ஓகேடா, நீ எங்க மறந்துட்டியோன்னு நினைச்சேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன், எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்கேருந்து வந்து ஹீரோயின்ட்ட, இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலையா சென்னை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன திடீர்னு எங்களை இப்படியே விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க? ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்கள் ரெண்டு பேருமே நான் சேஃபாக காரில் அனுப்பி விடுறேன். ஒரு சின்ன முக்கியமான வேலை தான், நான் நேராக ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். உடனே ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் இவர் போகிறாரு. ஸோ நம்ம எப்படியாவது நம்ம தங்கச்சியை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக அவரை பார்த்து, சரி நீங்கள் என்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு வாங்க, நான் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் நேராக தங்கச்சிக்கிட்ட, சரி வாமா, அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறாரு, நம்ம போயிட்டு வரலாம். இது கேட்டதும் தங்கச்சியும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேராக ஊருக்கு கிளம்புறாங்க. அப்புறமா ஹீரோ நேராக சென்னைக்கு கிளம்புறாரு. அதே நேரத்தில் அந்த வில்லன்கள் ரெண்டு பேரும் சென்னையில் காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்போ ஹீரோ வருவார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு. அப்போதானே ஈஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்கலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா நேராக சென்னைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டு வாசல்லையே ரெண்டு வில்லன்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க காரில். நம்ம ஹீரோ நேராக வீட்டுக்குள்ளே போனதோட அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஹீரோவை பார்த்ததோட அழுகிறாரு, கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, ஏதோ நம்ம தலையில அப்படி எழுதியிருக்கு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு இவ்வளோ சின்ன வயசில் அவள் என்ன விட்டுட்டு போவான்னு நினைக்கல, நான் தான் அவளுக்கு முன்னாடி போவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அம்மா அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு. நேராக அவங்க அம்மாவோட ஃபோட்டோ கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு, அம்மா, எனக்காக நீங்கள் உங்கள் உயிரை தியாகம் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த குடும்பத்தை நான் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையெடுத்து கும்பிட்றாரு. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, தம்பி வந்துட்டிங்களா, இப்படி அத்தை நம்மளை எல்லாரையும் விட்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்ட்டு கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறமா அருண், அதாவது ஹீரோவோட தம்பி, அந்த இடத்துக்கு வராங்க. அவர் வந்ததோட நேராக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அம்மாவோட கடைசி இதுக்கு கூட என்னால் வர முடியலை. ஹீரோ சொல்கிறாரு, சரி பரவாயில்ல விடுடா அப்படின்னு. அதுக்கு தம்பி சொல்கிறாரு, சரிடா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளம்புவோமா? ஹீரோவும் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. இதை வந்துட்டு அந்த வில்லன் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, ஒரு பெரிய இடம் வாங்குறதுக்காக சென்னை வரைக்கும் வந்திருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு உங்கள் பிளேஸ் ஆகும். நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா வேறு யாராவது வந்து அந்த இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போகிறது நல்லது அப்படின்னு சொன்னதோட உடனே ஈஸ்வரியும் சரி ஓகே, இன்றைக்கே நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுறேன், அந்த இடத்த என் பேருக்கு எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு நேராக அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க அண்ணன் தம்பி அப்படின்னு எல்லாரு கூடயும் நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன்கள் ரெண்டு பேரையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அந்த சித்தப்பா சொல்றாரு, பாத்தியாட மோனே,
ஈஸியா வந்துட்டு இங்க வந்து கையெழுத்து போட வந்துட்டான். இது அப்படியே அந்த ஈஸ்வரி பார்த்தா நம்ம நினைச்சது நடந்துருமே. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதான் நானும் எதிர்பார்த்தேன். பேசாப்ல என் பொண்டாட்டிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். ஈஸ்வரி சென்னைக்கு தான் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவளை இங்க எப்படியாவது கூட்டிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்ல. இதை கேட்டதும் சித்தப்ப சொல்றாரு, ஆமாடா மோனே, இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. நீ நேரா அவளுக்கு போன் பண்ணு. உடனே அவங்க நேரா வந்துட்டு கால் பண்றாங்க. அப்ப அவங்க போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க போன விஷயம் என்னாச்சு, அவன் கையெழுத்து போட்டதை வீடியோ எடுத்துட்டீங்களா? அதுக்கு வில்ல சொல்றாரு, இங்க பாரு, அதை விட அந்த ஈஸ்வரி இந்த நேரடியா வந்து அவன் கையெழுத்து போடுறத பார்த்தா எப்படி இருக்கும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம பல முறை அவனை பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறதுக்கு போராடி இருக்கோம். என்னதான் நம்ம நேர்ல அவனை கூட்டிட்டு வந்தாலும் கடைசி நேரத்துல அவன் தப்பிச்சிடுறான். அதனாலதான் சொன்ன வீடியோ எடுக்க சொல்லி. அதுக்கு வில்ல சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன பண்றன்னா நேரா உன் அக்கா கரைக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இனிமே இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எச்சரிச்சுட்டா. நான் வேணா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நான் வந்து அவ இருக்கிற அட்ரஸ உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க அவளை நேரடியா போய் பார்த்துட்டு நீங்க விஷயத்த சொல்லுங்க. இது கேட்டதோட வில்லன் சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பா உன் அக்கா நம்ப மாட்டான். அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏன் இங்க பாருங்க, அப்படியே போட்டோ எடுங்க. போட்டோ எடுத்துட்டு நேரா கொண்டு போய் காமிங்க. இது மாதிரி உன் மாப்பிள்ள சென்னை வரைக்கும் வந்திருக்கான், வந்த காரணம் இதான்னு சொல்லுங்க. அக்கா கண்டிப்பா போட்டோவை பார்த்ததோட நம்புவா. இது கேட்டதோட ஹீரோ சொல்றாங்க, வில்லன் சொல்றாரு, சரி ஓகே, நீ சொல்றதும் சரிதான், நான் அப்படியே போட்டோவை கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த சித்தப்பா கிட்ட, இங்க பாருங்க, நான் இந்த போட்டோ எடுத்து கொண்டு போய் அவ ஈஸ்வரி எங்க இருக்கானே தெரியும், அவகிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அவ கண்டிப்பா வந்துட்டு இந்த போட்டோவை பார்த்ததோட அவ கண்டிப்பா நம்புவா. இது கேட்டதும் நம்ம ஹீரோ வில்லன் சொல்றாரு, சித்தப்பா சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லத்தோட அங்க நிக்கிற அந்த ஹீரோவையும் குடும்பத்தோட நிக்கிற போட்டோவை அப்படியே எடுத்துக்கிறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, இதை கொண்டு போய் நான் ஈஸ்வரி கிட்ட காமிக்கிறேன், அவ கண்டிப்பா பார்த்த உடனே வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா ஈஸ்வரி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா ஈஸ்வரிய பாக்கணும் அப்படின்னு சொன்னதோட அவங்க ஈஸ்வரிய பாக்குறதுக்கு அனுப்புறாங்க. அப்ப நம்ம வில்லன் வந்துட்டு நேரா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல அவங்க சொல்றாங்க, டேய் இங்க வரைக்கும் எதுக்குடா என்னை தேடி வந்த, ஊர்லதான் உன் பிரச்சனைனா இங்கேயும் உன் பிரச்சனையா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கேன், அதுவும் நம்ம குடும்ப விஷயம். அதுக்கு இல்லி கேக்குறாங்க, நம்ம குடும்பமா? யாரா உன்னை வந்துட்டு என் குடும்பத்துல சேர்த்தது? இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, சரி நான் வந்த விஷயத்த மட்டும் உன்கிட்ட சொல்லிட்டு போறேனே. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, எல்லாமே நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். ரொம்ப நாளா உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ண ஒரு போட்டோ தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, உன் மாப்பிள்ள சொந்த ஊர்ல தானே இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உன் மாப்பிள்ள இப்ப சென்னையில இருக்கான். அதுவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, அவங்களோட சொத்தை அவன் பேருக்கு எழுதுறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கான். நீ இப்ப வந்தியன்னா அப்படியே நான் ப்ரூவ் பண்ணுவேன். இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம என் மாப்பிள்ள மேல பழி போடாத. என் மாப்பிள்ள நம்பிக்கையானவர், அவரு எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தேவையில்லாம என் மாப்பிள்ள மேல பழி போட்டு எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி விடுறதுக்கு வழிய பாக்குற. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. உடனே அவர் வந்து போட்டோவை காமிக்கிறாரு, இங்க பாரு, உன் மாப்பிள்ள இப்ப சென்னையில உள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நிக்கிறான் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஈஸ்வரி போட்டோவை டக்குன்னு பிடுங்கி பாக்குறாங்க. பார்த்ததோட ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. அப்ப அந்த வில்லன் கேக்குறாரு, இப்ப நம்புறியா, உன் மாப்பிள்ள இங்கதான் இருக்கான்? இதை கேட்டதோட நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் அங்க வந்து பாப்பேன், நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நீ வந்தியன்னா உனக்கே புரியும். இது கேட்டதும் ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வில்லன் கூட சேர்ந்து அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அருண் சொல்றாரு, டேய் என்னடா, உன் அத்தை சென்னைக்கு தான் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுவேன்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அண்ணன் அவங்க இந்த பக்கம் வரல, இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, சோ இந்த பக்கம் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு.
அதுக்கு அவரு சொல்றாரு, டேய் இங்க பாரு, எதுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு. அம்மா இறந்தப்போ இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைச்சுதான் இறந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ ஒரு சின்ன விஷயம் கூட அத்தைக்கு தெரியக்கூடாது. அதுவே நம்ம குடும்பம் பிரியறதுக்கு பிரச்சனை ஆகிரும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அண்ணன் இப்படி எல்லாம் எதுவும் நடக்காதுன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் இங்க இருந்து வந்துட்டு, சார் நீங்க தானே கையெழுத்து போடணும், வந்து போடுங்க சார் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் நேரா உள்ளார போறாரு. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் நேரா ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. சோ அங்க வந்ததோட அந்த வில்லனோட சித்தப்பா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடக்க போகுது அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி காரை விட்டு இறங்கி வில்லனை பார்த்து, இங்க பாரு, நீ சொன்ன அப்படிங்கறதுக்காக நான் ஒன்னும் வரல. அந்த போட்டோ வந்துட்டு பொய்யா இருக்கணும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உனக்கு என்ன பிடிக்காது, எனக்கும் உனக்கு பிடிக்காது அப்படிங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஆனா நம்ம ரெண்டு பேருமே நேருக்கு நேராதான் மோதிக்கிறோம். ஆனா உன்னை ஏமாத்துறதுக்காக உன் குடும்பத்துல உள்ளவங்க உனக்கு எதிராவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சதியை உன்கிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இது கேட்டதோட ஈஸ்வரி சொல்றாங்க, அதையும் இப்ப பாக்கலாமே, அங்க மட்டும் என் மாப்பிள்ளை இல்ல, அப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொன்னதோட வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, உன் மாப்பிள்ள அங்க கையெழுத்து போட உள்ளார போயிட்டான் அப்படின்னு ஒரு சோர்ஸ் மூலமா எனக்கு தெரிய வந்துருச்சு. நீ வந்தேன்னா நான் இப்பவே காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஈஸ்வரிய கூட்டிக்கிட்டு உள்ளார போறாங்க. அங்க போய் பார்க்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த அதிகாரி பேசிக்கிட்டு இருக்காரு. சார் இது மாதிரி உங்க அம்மாவோட சொத்து எல்லாமே உங்க பேருக்கு தான் வரணும் அப்படின்னு உங்க அண்ணன்களும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எந்த சொத்துமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்க அம்மா வந்துட்டு உங்க மேலதான் ரொம்ப பாசமா இருந்தாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. சோ உங்க அம்மா கண்டிப்பா வந்துட்டு அந்த சொத்தை உங்களுக்கு தான் எழுதி கொடுப்பாங்க. உங்க மேலதான் பாசமா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொத்து அத்தனையும் உங்க பேருக்கு எழுதலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அவங்களோட முடிவுதான், நீங்க கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாரு. இது எல்லாத்தையுமே ஈஸ்வரி வெளியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, பாத்தியா உன்னை நல்லா ஏமாத்திட்டான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவர்கிட்ட, இங்க பாருங்க, அங்க உள்ளார கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்களே அவங்க யாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன மேடம் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவங்கதான் ரொம்ப பெரிய பணக்காரவங்க, அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் இருக்குல்ல அதோட எம்டி தான் அவரு. இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப வில்லன் சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்ப புரியுதா, சென்னையில உள்ள எல்லாருக்குமே அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். முட்டாள், உனக்குதான் எதுவுமே தெரியல. உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உனக்கு எப்படியெல்லாம் ஏமாத்தி உன் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டான் பாத்தியா. இது கேட்டதோட நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். அப்ப ஈஸ்வரி வந்துட்டு வெளியில போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு அவங்க அண்ணன்ட்ட, சரிங்க நான் இந்த இடத்துல இருக்கிறது இதுக்கு மேலும் பாதுகாப்பானது கிடையாது, அதனால நான் வீட்டுக்கு போறேன். இது கேட்டதோட தம்பியும் சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ வெளியில வராரு. ஈஸ்வரி காரிக்கிட்ட நின்றுட்டு இருக்க ஹீரோ அங்கேருந்து வந்து ஈஸ்வரிய பார்க்க ஈஸ்வரியும் ஹீரோவை பார்த்ததோட இங்க வா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட போறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, சோ உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. வில்லன் நேரா ஹீரோவை பார்த்து, என்னப்பா ஹீரோ மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த, இப்ப அத்தைக்கு முன்னாடி ஜீரோ ஆயிட்ட, இத்தனை நாள் ஈஸ்வரியை ஏமாத்தி இருப்ப, இங்க பாரு இப்ப நீ அவளுக்கு உண்மை சொல்லித்தானே ஆகணும். அதே நேரம் அருண் அந்த இடத்துக்கு வராரு. சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து அருண் ஓடி வந்து அவங்க அத்தைய பார்த்து, அத்தை சொல்றதை கேளுங்க அத்தை, இது மாதிரி என் தம்பி ஃபேமிலி ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அப்படி போய் சொன்னான். உங்களை ஏமாத்தணும், உங்க குடும்பத்தை வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிற நோக்கம் கண்டிப்பா கார்த்தியோடது கிடையாது. அவன் இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணாட்ட, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கட்ட அப்படின்னு சொன்னதோட ஈஸ்வரி டக்குன்னு அருணை வந்து கையமத்தி, இங்க பாரு, உன்கிட்ட பேசல, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நானும் யாருன்னு உனக்கு தெரியாது, அதனால தயவு செஞ்சு வாய மூடு, நான் பேசுறது இவன் கிட்ட, இங்க பாரு பதில் சொல்ற, நீதான் அந்த அபிராமியோட பையனா, அந்த ராஜா சேதுபதியோட பேரனா அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, என்ன ஈஸ்வரி இப்ப புரியுதா, வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னை எப்படி ஏமாத்திட்டான் பாத்தியா. இது கேட்டதோட ஈஸ்வரிக்கு செம்ம கோவம். சோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க.
அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு நேச்சர் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எல்லோ கலர் ஹார்ட்டை ஷேர் பண்ணுங்க.